Hello viewers, இது உங்கள் சூப்பர் டெக் தமிழ் சேனல். நான் உங்கள் கார்த்திக். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல dual display features இருக்கிற ஒரு மொபைல் போனை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். Friends, இன்னைக்கு நம்ம வீடியோல Vivo உடைய Vivo Nex மொபைலை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மொபைலுக்கு பாத்தீங்கன்னா dual display கொடுத்திருக்காங்க. இந்த மொபைல் இன்னும் இந்தியாவுல லான்ச் ஆகல. சைனால மட்டும் தான் வர டிசம்பர் 29th டேட்டுக்கு லான்ச் ஆகுது. இந்த மொபைல்ல பாத்தீங்கன்னா டபுள் சைடு வந்து டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. அதாவது ஃப்ரண்ட்லயும் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க and பேக் சைடுலயும் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் சைடுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா டிஸ்ப்ளே மட்டும் தான் இருக்கும். வேற எந்த சென்சார்ஸ் and கேமராஸ் எதுவுமே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடுல டிஸ்ப்ளே மட்டும் தான் இருக்கும். ஃப்ரண்ட் சைடுல கேமரா இல்லனா அதுக்கு அப்புறம் எப்படி செல்ஃபி எடுக்கிறது அப்படினு கேப்பீங்க. ஏன்னா இப்போ வர மொபைல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா செல்ஃபி கேமரா வச்சு தான் வருது. நம்ம வாங்குற மொபைல்ஸும் பாத்தீங்கன்னா மேக்ஸिमम செல்ஃபி கேமரா இருக்கிற மொபைல்ஸ் தான் வாங்குவோம். ஆனா இந்த மொபைல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல கேமராவே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்ப்ளே மட்டும் தான் இருக்கும். அதுக்காண்டி நீங்க செல்ஃபி எடுக்க முடியாது அப்படினு நினைச்சுக்காதீங்க. இந்த மொபைலுக்கு dual display features இருக்கு. அதனால இந்த மொபைல் பின்பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 கேமராஸ் கொடுத்திருக்காங்க. இது மூலமா நீங்க செல்ஃபி எடுத்துக்கலாம் and ரேர் கேமராவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி அப்படி இல்லாட்டி இப்போ லேட்டஸ்டா வந்திருக்க மொபைல்ஸ்லாம் பாத்தீங்கன்னா மேக்ஸिमम வந்து இந்த மாதிரி ஃபுல் டிஸ்ப்ளே எடிஷனோட எந்த மொபைலுமே லான்ச் ஆகல. ஏதாச்சும் ஒரு சின்ன நாட்ச் ஆவது வச்சிருக்கோம். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நாட்ச் வச்ச மொபைலா தான் இருக்கும். இப்போ லான்ச் ஆகிற மொபைல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நாட்ச் வச்ச மொபைல்ஸ் தான் லான்ச் ஆகுது. இந்த விஷயத்துல Vivo வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இதை விட கொஞ்சம் அப்டேட் ஆகி dual display features வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த dual display featuresால என்ன யூஸ் அப்படினு கேட்டிங்கனா நம்ம பொதுவாவே யாரையாச்சும் மொபைல்ல வீடியோ எடுக்கணும் அப்படி இல்லாட்டி போட்டோ எடுக்கணும் அப்படி நினைச்சோம்னா நம்மளுடைய மொபைல் ரேர் கேமராவை ஆன் பண்ணிட்டு தான் நம்ம வீடியோவோ இல்லாட்டி போட்டோவோ ஷூட் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம வந்து நம்ம மொபைல்ல போட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது நமக்கு ஆப்போசிட்ல நிக்கிறவங்க வந்து நம்ம என்ன போட்டோ எடுக்கிறோம் எந்த கிளாரிட்டி இதெல்லாம் எந்த பொசிஷன்ல நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டோ எடுத்துட்டு பிறகு தான் நம்ம மொபைலை வாங்கி பார்க்க முடியும். பட் ஆனா இந்த dual display feature கொண்ட மொபைல்ல நீங்க போட்டோ எடுத்துட்டு இருக்கும்போதே பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல நிக்கிறவங்களுடைய பின்பக்கம் இருக்கக்கூடிய டிஸ்ப்ளேல அப்படியே வந்து அந்த கேமராவோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே விசிபிள் ஆகும். நீங்க போட்டோ எடுக்கிறீங்கன்னா ஆப்போசிட்ல நிக்கிறவங்களும் அவங்களுடைய பொசிஷனை கரெக்டா பார்த்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். மற்றபடி இந்த மொபைல்ல டிஸ்ப்ளே அப்படின்னு பார்த்தோம்னா 6.39 இன்ச் ஃப்ரண்ட் டிஸ்ப்ளேவும் அண்ட் பேக் டிஸ்ப்ளே பார்த்தீங்கன்னா 5.49 இன்ச்சுக்கு கொடுத்துருக்காங்க. இதோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா 1080p ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல இருக்கிற டிஸ்பிளேக்கு பார்த்தீங்கன்னா கேமராஸ் இந்த மாதிரி சென்சார்ஸ் எதுவுமே இருக்காது. பேக்ல இருக்கிற டிஸ்பிளேக்கு மேலே பார்த்தீங்கன்னா 3 கேமராஸ் இருக்கும் அண்ட் 1 சென்சார் இருக்கும் அண்ட் அதோட ஒரு LED ஃபிளாஷும் தந்திருக்காங்க. இதனால தான் இந்த மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா பேக் டிஸ்பிளே வந்து சைஸ் கம்மியாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆகிருக்கிற Lenovo Z5s மொபைலில் பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் வந்து 855 Snapdragon Octa-core ப்ராசஸர் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மொபைலை விட ஒரு 10 நம்பர் கம்மியாக இருக்கிற Snapdragon ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இந்த மொபைலுக்கு இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்காது அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைலை கேமிங் கண்ட்ரோலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நம்ம எல்லாரும் கேம் விளையாடும் போது இந்த 2 விரலை மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். மீதி இருக்கிற இந்த எல்லா விரலுமே மொபைல் பேக் சைடில் போயிட்டு இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா dual display இருக்கிறதுனால கீழே இருக்கிற ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணியும் நீங்கள் கீழே இருக்கிற டிஸ்பிளேயாலையும் உங்கள் மொபைலை கண்ட்ரோல் பண்ணலாம். அதாவது உங்கள் கேமை ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்டேட் வந்து நிறைய கேம் கிரியேட்டர்ஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருந்தா இந்த மொபைல்ல இன்ஸ்டால் பண்ணி நீங்க தாராளமா விளையாடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த மொபைல்ல 3 கேமராஸ் தராங்க. 3 கேமராவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடு டிஸ்பிளேல தான் இருக்கும். ஃப்ரண்ட் சைடு டிஸ்பிளேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு கேமரா அண்ட் எந்த ஒரு சென்சாருமே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் பேக் சைடுல மட்டும் தான் இருக்கும். இந்த டிஸ்பிளே மூலமா நீங்க ஏதாச்சும் வீடியோ பார்த்தாலோ அப்படி இல்லாட்டி கேம்ஸ் ஏதாச்சும் விளையாடினாலோ உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. பொதுவாகவே நம்ம கேம்ஸ் இல்லாட்டி வீடியோ பார்க்கும்போது இந்த மாதிரி சைட்ல நாட்ச் இருக்கிறதுனால நிறைய வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் வந்து அந்த நாட்ச் ஒரு தடையாவே இருக்கும். ஆனா இந்த மொபைல் யூஸ் பண்ணி நீங்க வீடியோ பாத்தீங்க அப்படி இல்லாட்டி கேம் விளையாண்டீங்கன்னா உங்களுக்கு ஓல்டு மொபைல்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் இருக்காது. மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த மொபைல்ல 3 ரேர் கேமராஸ் கொடுத்துருக்காங்க. அதில் பாத்தீங்கன்னா ஒரு கேமரா வந்து 12 மெகா பிக்சலும் பிளஸ் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் கொடுக்குறாங்க. இன்னொரு கேமரா பாத்தீங்கன்னா 2 மெகா பிக்சல்ல இருக்கு. இதுல ஒரு முக்கியமான ஃபீச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற ஒரு கேமரா வந்து உங்க ஃபேஸ் அன்லாக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரா கொடுத்திருக்காங்க. அதாவது நீங்க உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை டிஸ்பிளேல டச் பண்ணாலே உங்களுடைய ஃபிங்கர் வந்து ஸ்கேன் ஆகி உங்க மொபைல் வந்து அன்லாக் ஆகும். மற்றபடி இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மொபைல் 10GB RAM அண்ட் 128GB இன்டர்னல் மெமரியோட ரிலீஸ் ஆகுது. இந்த மொபைல் வந்து சைனால மட்டும் தான் ரிலீஸ் பண்றாங்க. அதுவும் வர டிசம்பர் 29th டேட்ல தான் லான்ச் பண்றாங்க. இந்த மொபைலோட பேட்டரி கெபாசிட்டி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 3500 mAh பேட்டரி அண்ட்
பிளஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 22.5 வாட்ஸ் பவர்ல ஃபாஸ்டா சார்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி இந்த மொபைல்ல சாஃப்ட்வேர் ஓஎஸ்ன்னு பார்த்தோம்னா ஆண்ட்ராய்ட் பை 9.0 ஸ்டாக் ஓஎஸ் தான் இன்ஸ்டால் பண்ணி தராங்க. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஆட்டோகோர் 845 ஸ்னாப்டிராகன் ப்ராசஸரோட தராங்க. இது இப்போ இருக்கிற ரேஞ்சுக்கு ஓகேவான ப்ராசஸர் தான். இந்த மொபைலில் இன்டர்னலாக 128 GB இன்டர்னல் மெமரி இருக்கிறதுனால உங்களால் எஸ்டிடி கார்டு வந்து போட முடியாது. எக்ஸ்டர்னல் மெமரி கார்டு ஸ்லாட் வந்து இதில் கிடையாது. பேட்டரி கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பேட்டரி கெப்பாசிட்டி இந்த மொபைலுக்கு போதாது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டோம்னா சாதாரணமாகவே இப்போ லான்ச் ஆகிட்டு இருக்க மொபைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 4000 mAh அண்ட் 5000 mAh அந்த மாதிரி தான் பேட்டரிஸ் இருக்குது. சிங்கிள் டிஸ்பிளே இருக்கிற மொபைல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி இருக்குது. இது டூயல் டிஸ்பிளே இருக்கிற மொபைல். இது இந்தியாவில் லான்ச் ஆகி வாங்கி யூஸ் பண்ணிட்ட பிறகு தான் தெரியும். என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் படி பார்த்தீங்கன்னா டூயல் டிஸ்பிளே அண்ட் 3 கேமராஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சார்ஜ் வந்து ஈஸியாக ட்ரை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆசிஸ் ZenFone Max Proலே பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே 5000 mAh பேட்டரி வந்து இதில் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த மொபைலுடைய ப்ரைஸ் வந்து டிஸ்பிளேக்காக மட்டும் டிசைன் பண்ணியிருக்கிற மாதிரி தான் தெரியுது. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா சைனாவில் 44,000 ரூபாய்க்கு விற்பனை ஆக போகுது. அண்ட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இதோடைய விலை அங்கே இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் ஆகல. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் லான்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டூயல் டிஸ்பிளே மொபைல் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சாதாரணமாக சிங்கிள் டிஸ்பிளே மொபைல் யூஸ் பண்ணும்போது நிறைய டைம் பாக்கெட்டில் வச்சிருக்கும் போது டிஸ்பிளே வந்து ஆன் ஆகிட்டு வேற யாருக்காச்சும் கால் போயிடும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. டூயல் டிஸ்பிளே மொபைல் வாங்கினா ஈஸியாக வந்து நம்ம ஹேண்ட் டச் ஆகி டிஸ்பிளே வந்து ஆன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஆனால் இந்த மொபைலில் என்ன ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ரண்ட் டிஸ்பிளே யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்கள் மொபைலில் ஃப்ரண்ட் டிஸ்பிளே யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்கள் மொபைலில் ஒன் டைம் ஸ்வைப் பண்ணால் மட்டும்தான் உங்கள் பேக் டிஸ்பிளே வந்து ஆன் ஆகும். இது மூலிமா நீங்கள் ஈஸியாக உங்கள் பேக் டிஸ்பிளே மட்டும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணாத வரைக்கும் உங்கள் பேக் டிஸ்பிளே வந்து ஆன் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேக் டிஸ்பிளேக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேமரா சென்சார் மூலமாக உங்களுடைய ஃபேஸ் அன்லாக் யூஸ் பண்ணி அன்லாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் டிஸ்பிளேல உங்களுடைய இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை யூஸ் பண்ணி நீங்க ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு அன்லாக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் இந்தியாவில் இந்த மொபைல் வந்து லான்ச் பண்ணப்படல, கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்பன்ட்டு தெரியல. இந்த மொபைல் லான்ச் பண்ண பிறகு இந்த மொபைலுடைய ஃபுல் எக்ஸ்பிளனேஷனை நம்ம சேனல்ல பார்க்கலாம்.